உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். இந்த கோவில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 வருஷம் முன்னாடியில இருந்தே இருக்கு. அதாவது அப்பெல்லாம் ஏர்போர்ட்டே கிடையாது. ஏர்போர்ட் வர்றதுக்கு முன்னாடி ஆமா, ஏர்போர்ட் வர்றதுக்கு முன்னாடியே இருந்தே இருக்கு. முன்னாடி மயில்னு ஒரு திரைப்படம் ஒன்று வந்தது. அதுல வந்து கடைசி சீன்ல வந்து இந்த கோவிலோட பழைய பாரம்பரிய கோவிலா காட்டுறா. இந்த அம்பாள் வந்து 7 ஊரோட எல்லை தெய்வம். எல்லை தெய்வம் எப்போதுமே தன்னை வந்து பார்க்கணும்னு ஆசைப்படும். என்ன ஸோ யார் யார் வந்து பார்க்குறாளோ பார்க்குறோம் அத்தனை பேருக்கும் அனுகிரகம். இந்த அம்மனை வந்து இவங்க மூலியமா வந்து நான் வந்து ஆஷ்ரம் ஒன்று கட்டியிருக்கேன் திருவண்ணாமலையில. இந்த சக்தி அம்மனை வந்து அங்க வந்து ஒண்ணு வச்சிருக்கேன் நான். இந்த கோயில் வந்து இது ஐதீகத்துல இருக்கிறது என்னன்னா, இந்த இடத்துக்கு ஒரு பவர் இருக்கு. என்னோட நம்பிக்கை வந்தோடனே இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு அம்பாங்கிட்ட சரணடைச்சு. இங்க வந்து வேண்டுதல்னு பாத்தீங்கன்னா குழந்தை வரும், அப்புறம் வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, வேலை இல்லாதவங்களுக்கு, நிறைய படிப்பு விஷயம் எல்லாமே நல்லபடியா நடக்குதுப்பா. எனக்கு ஒருத்தவங்க சொல்லிதான் நான் இந்த கோவிலுக்கு வந்தேன். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏர்போர்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஏர்போர்ட்டு நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏர்போர்ட்லயே ஒரு சூப்பரான அம்மன் கோவில் தான் வந்து இருக்கு. ஸ்ரீ சக்தி சந்தி அம்மன். ஸோ இந்த அம்மன் கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். பொதுவா இந்த அம்மனுடைய வரலாறுகள் நம்ம வந்து கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, இந்த அம்மன் வந்து ரொம்ப குட்டியா இங்க வந்து ஏர்போர்ட் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இருந்தாங்க. ஏர்போர்ட் வர்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்த வந்து இந்த கோவிலை வந்து இடிச்சிடலாம், இந்த கோவில் வந்து வேணாம், இந்த ஏர்போர்ட் கட்டுறதுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து இதை வந்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எல்லாரையுமே இந்த அம்மன் வந்து பழி வாங்கிட்டதா வந்து சொல்றாங்க. அந்த கோவிலை இடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து தவிடுபடி ஆக்கிட்டாங்க அம்மன் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் குறிப்பா நிறைய முக்கிய பிரமுகர்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து வந்திருக்காங்க. அம்மனுடைய அருளை வந்து தெரிஞ்சுக்கிட்டு, அம்மன் வந்து இவ்வளவு சக்தி வாய்ந்தவங்களா, ஸோ இந்த அம்மன் வந்து இங்க இருக்கிறதுல வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இங்க வந்து அம்பாளை வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அப்படி நிறைய முக்கிய பிரமுகர்கள் வந்து இந்த கோவிலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏர்போர்ட் பக்கத்துல இப்படி ஒரு கோவில் இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. இந்த இடத்துல இப்படி ஒரு அம்மன் கோவில் இருக்கா அப்படிங்கிறது, அதுவும் அவங்கள பத்தி நாங்க கேட்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது மேலும் மேலும் எங்களுக்கு நிறைய அதிர்ச்சியும் அதிசயத்தையும் தான் கொடுத்துச்சு. இந்த அம்பாள் வந்து எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்க, எவ்வளவு பேர் வந்து இந்த கோவிலை வந்து இடிக்க முயன்றும் அது வந்து நடக்கல, நிறைய பேருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில வந்து நிறைய அதிசயங்களை வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் எங்களுக்கு கேட்க கேட்க அதிசயமா இருந்தது. சரி, இந்த அம்பாளை பத்தி நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு நாங்க ரொம்ப ஆவலா இருக்கோம். இதெல்லாம் எல்லாமே நடந்தது உண்மைதான். என்னன்னா, அம்பாள்கிட்ட வந்து ஒரு பெரிய அனுகிரகம் உண்டு. எப்படி நம்ம வந்து ஒரு பெத்த தாயிட்ட கேட்குறோமோ அது மாதிரி ஒரு அனுகிரகம் இந்த அம்பாள்கிட்ட வந்து எப்படின்னா, ஆத்மார்த்தமா கேட்கணும் எதுவுமே, அப்பதான் அதோட பலன் கிடைக்கும். நம்ம நிறையா செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. இந்த ஆத்மார்த்தம் வரும்போது தன்னால அந்த காரியங்களை அம்பாள் நிறைவேற்றி தரா. என்ன, இதுக்கு வந்து நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அது மாதிரி குழந்தை வரம் வேண்டவாளுக்கும் குழந்தை வரம் தரா. என்ன, ரொம்ப கஷ்டப்பட்டு சைக்கிளில் வந்தவாள்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில ஒரு கார் வச்சுட்டு ஒரு பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்கா, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறா. ஸோ இது எல்லாமே வந்து இந்த அம்பாளோட அனுகிரகம் தான். என்ன, இந்த கோவில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 வருஷம் முன்னாடியிலேருந்தே இருக்கு. அதாவது அப்பெல்லாம் ஏர்போர்ட்டே கிடையாது. ஏர்போர்ட் வர்றதுக்கு முன்னாடி ஆமா, ஏர்போர்ட் வர்றதுக்கு முன்னாடியே இருந்தே இருக்கு. முன்னாடி மயில்னு ஒரு திரைப்படம் ஒன்று வந்தது. அதுல வந்து கடைசி சீன்ல வந்து இந்த கோவிலோட பழைய பாரம்பரிய கோவிலா காட்டுறா.
ஏர்போர்ட் வர்றதுக்கெல்லாம் ஏர்போர்ட் வரதுக்கு முன்னாடி அந்த கோயில்ல அந்த கோயில் வியூ காட்டுறா. கடைசி சீன்ல தான் அது வருது மயில் திரைப்படத்துல. ஸோ அப்பையிலேருந்து இது வந்து கோவில் வந்து ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் கோவில். என்ன எப்படின்னா அந்த வாகனத்துல போறவாள்லாம் வந்து ஒரு அம்பாள்கிட்ட சாவியை வச்சு வாங்கிட்டு போனா அவளுக்கு எந்த வித கெடுதலும் ஆகாது அப்படின்னு ஒரு அவளுக்கு ஒரு ஆத்மார்த்த திருப்தி நம்பிக்கை. அதுல அந்த மாதிரியே தான் அவ பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா இது வந்து எப்படின்னா தாயிட்ட வந்து நம்ம மனமுருக வேண்டணும். எந்த ஒரு காரியங்களும் நம்ம தான் பெரிய ஆள்னு நினைச்சுன்னு வந்தா அவ வந்து இந்த அம்பாள் அனுமதி இருந்தாதான் உள்ளே வர முடியுது. எத்தனையோ பேர் வரா போறா, ஆனா கோயிலுக்குள்ள வந்திருக்க மாட்டா. என்ன இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த கோவிலை இடிக்கணும்னு நினைச்சவாள்லாம் இன்னைக்கு இல்ல. என்ன இல்லையோ இல்ல டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாலோ அது எனக்கு தெரியல. நான் வந்து இப்பதான் ரீசெண்டா சேர்ந்தேன். என்ன ஒரு 2 வருஷம் தான் ஆறுது. என்ன அம்பாள் ஒரு அனுகிரகம்னா அப்படி ஒரு அனுகிரகம். நம்ம கேட்குறோம்னா அதை உடனே இன்னொருத்தர் மூலியமா பதில் வருது. இந்த அம்பாளுக்கு வரலாறு பத்தி சொல்லுங்க. எனக்கு அந்த அளவுக்கு அந்த ஹிஸ்டரி எனக்கு தெரியல. அம்பாள் வந்து ரொம்ப வருஷமா இருக்கிறதுனால அனுகிரகம் அதிகமா இருக்கு, சாந்தி அதிகமா இருக்கு. என்ன இது வந்து ஆத்மாத்மா உள்ளவாளுக்கு அது புரியுது. சில பேர் கனவுல வந்து காட்சி தந்திருக்கா. சில பேருக்கு அவ விஷயங்கள் வந்து சில விஷயங்கள் சொல்ல முடியாது. அவ மனசுக்குள்ள தெரிஞ்சுன்னு அவ வந்து கண்ணீர் விட்ட இது பண்ணா உடனே அதுக்கு பலன் கிடைச்சிருக்கு. அவளே என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கா, நல்லபடியா எங்களுக்கு நல்லபடியா நடந்தது, எந்த வித பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு. ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் சொன்னாங்க. நிறைய பேர் வந்து குழந்தை வரம் வேண்டிட்டு இங்க வந்து தொட்டில் கட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆமா, அது முக்கியமாக எந்த நாள் எப்ப வரணுங்கிறது ஏதாவது? அதாவது அம்பாளுக்கு உகந்த நாள் வந்து செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு. இது வந்து எப்போதுமே கால வேளையில தான் பண்ணணும். சாயந்தரம் விளக்கு வச்சு பண்ணக்கூடாது. அவளுக்கு வந்து இப்போ எப்படின்னா வெறும் தொட்டில் மட்டும் இல்லாமல் அதில் ஒரு நம்ம சுவாமிகிட்ட ஒரு அனுகிரகம் கேட்கணும்னா ஒரு முறையாக வெத்தலைப்பாக்கு பழம் வச்சாது, தேங்காய் உடைக்காட்டியும் வெத்தலைப்பாக்கு பழம் வச்சாது ஒரு பிரார்த்தனை பண்ணி நம்ம கேட்கணும். அப்போ அது ஆத்மாத்மா எல்லாமே நடக்குது. நிறைய பேர் இங்க வந்து அம்பாளுக்கு வளையல் வாங்கி கொடுக்கறதையும் நம்ம பார்க்கிறோம். ஆமா, அது என்ன காரணம்? அதாவது வளையல் வந்து கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு சீர் கொடுக்குற மாதிரி அம்பாளுக்கு. ஒரு நீங்க என்ன நிறைய பொருள் வாங்கி கொடுத்தாலும் அதுல ஒரு விலையில் வாங்கி வச்சிருந்தேன்னா அது சீர் கொடுக்குற மாதிரி வாழுது. ஓகே. அம்பாளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இங்க இருக்காங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்து அம்பாள் வந்து அதிசயங்களை நிகழ்த்தி இருக்கிறதா. அந்த மாதிரி உங்ககிட்ட யாராவது பக்தர்கள் வந்து இந்த விஷயங்களுக்கு நடந்துச்சு சுவாமி அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்களா? ஏதாவது எனக்கு வந்து ஷேர் பண்ணது எப்படின்னா, இப்ப நான் கேள்விப்பட்டதுல வந்து சைக்கிள்ல வந்தவாள்லாம் வந்து இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்கா. அது ஒரு அனுகிரகம் அம்பாள் பண்ணியிருக்கா. என்னன்னா அம்பாள்கிட்ட வந்து இந்த அம்பாள் வந்து 7 ஊரோட எல்ல தெய்வம். எல்ல தெய்வம் எப்போதுமே தன்னை வந்து பார்க்கணும்னு ஆசைப்படும். என்ன ஸோ யார் யார் வந்து பார்க்குறாளோ பார்க்குற அத்தனை பேருக்கும் அனுகிரகம் இருக்கு. கண்டிப்பா. ஆமா. ஓகேங்க சார், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த அம்பாள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருடமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த அம்பாள் கிட்ட எப்படி வேண்டணும் அப்படிங்கிற விஷயத்தையும் மக்களுக்காக சொல்ல முடியும்? அம்பாள்கிட்ட இப்போ எப்படின்னா நம்ம ஆத்மாத்மா மனமுருக தான் வேண்டும். சும்மா வந்து சுவாமியை பார்த்துட்டா எல்லா அனுகிரகமும் கிடைச்சிடாது. நம்மளோட மனசு வந்து லயமாகும். லயமாகி நம்ம அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணாதான் எந்த காரியமே நிறைவேறும். கண்டிப்பா. ஏதாவது முக்கியமான விசேஷ நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இது வந்து எப்படின்னா சித்ரா பௌர்ணமி தான் இங்க விசேஷம். அப்போ வந்து அம்பாளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 இளநீர் மேல அபிஷேகம் பண்ணுவோம். ஆமா, அஷ்டாபிஷேகம் பண்ணும்போது இளநீர் வரும்போது அது வந்து ஒரு 1000 இளநீருக்கு மேல அபிஷேகம் பண்ணுவோம் அம்பாளுக்கு. அது ஒண்ணுதான் விசேஷம். ஏன்னா இங்க ஏர்போர்ட் இருக்கிறதுனால வேற எதுவும் திருவிழா பண்ண முடியல. என்ன அதனால இங்க வந்து இது ஒண்ணுதான் விசேஷமா பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் இங்க வந்து பொங்கல் வைத்து சாமி கும்பிடுறது. அது வந்து ஆடி மாசத்துல எல்லாருமே வந்து பொங்கல் வச்சு வழிபடுறா. வேண்டுதல் வேண்டின்னு போயிருப்பா. அடுத்த ஆடி மாசத்துல எனக்கு இந்த இதெல்லாம் நிறைவேற்றி கொடுத்தலாம் வந்து நாங்க பொங்கல் வச்சு வழிபடுறோம். அவளுக்கு அந்த காரியங்கள் நிறைவேறுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 50-60 பேராவது வந்து பொங்கல் வச்சு வழிபடுறாங்க. அதே மாதிரி வாரத்துல வந்து வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு வந்து விசேஷம் அப்படின்னு கேள்விப்படுறோம். செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு 3மே விசேஷம் தான். சில பேர் ஒரு குறிக்கோள் வச்சுட்டு இருக்க, அவ வந்து செவ்வாய்க்கிழமை மட்டும் கண்டினியூவா வருவா. அவ வந்து ஒரு 25 வருஷம் வரும், நாங்க 30 வருஷம் வரோம், நாங்க சின்ன குழந்தையில இருந்தே வரோம் அப்படிலாம் சொல்றா. என்ன
சில பேர் வெள்ளிக்கிழமை, சில பேர் ஞாயிற்றுக்கிழமை. அவ சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி பண்ணி வர. வணக்கங்கய்யா. சொல்லுங்கம்மா. நம்ம அம்பாளுக்கும் உங்களுக்குமான தொடர்பு எப்படிப்பட்டது? ஏம்மா, நான் அம்பாளுக்கு எனக்கு ஒரு தொடர்பு. நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் பிறந்து வளர்ந்தேன். நான் இங்கே பொழைக்க வந்தேன். நான் அதனால் 1997 இங்கே வந்தேன். நான் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்தேன். அப்போ வந்தப்போ நான் அந்த பார்க்கிங் ஃபீல்டில் வேலைக்கு வந்தேன். நான் கார் பார்க்கிங் ஃபீல்டில் வேலைக்கு வந்தேன். கார் பார்க்கிங் டெண்டர் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த ஃபீல்டில் வேலைக்கு வந்தேன். அப்போ வரப்போ எனக்கு வேலை வந்து இந்த அம்பாள் பக்கத்துல வேலை கொடுத்தாங்க, டோக்கன் போகிற வேலை எனக்கு கொடுத்தாங்க. அப்போ அம்பாள் கார்டுலேயே அடிமையாக நான் இருந்தேன். நான் அப்போ இருந்து அடிமையாக இருந்தேன். என்னைக்கு நான் அம்மாள்கிட்ட வந்து இருந்தேன்னா அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரையுமே என்னுடைய வாழ்க்கையில் வந்துட்டு இந்த அம்மா புண்ணியத்தில் நான் கல்யாணம் பண்ணி என் பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வச்சு, நல்ல உத்தியத்தில் படிக்க வச்சு, ஒரு பிள்ளை இன்ஜினியர் படிச்சிருக்கு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் படிச்சிருக்கேன். இன்னொரு பையன் படித்து பிகாம் படித்து அவரும் இங்கே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேலை பார்த்துருக்கிறாரு. இந்த அம்மா புண்ணியத்தில் அம்மா பார்த்துறது இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். நான் எந்த குறைபாடும் இல்லாமல் எந்த இதுவுமே இல்லாமல் இருக்கேன். அம்மா இருக்குமா. இந்த அம்மா வந்துட்டு 7 ஊருக்கு எல்லையம்மா. நம்ம இந்த இதுக்கு மட்டும் கிடையாது, ஏர்போர்ட் மட்டும் கிடையாது. மீனம்பாக்கம், நங்கநல்லூர், திரிசூலம், புளிச்சலூர், பல்லாவரம், இப்படி 7 ஊருக்கு இந்த அம்மா எல்லையம்மா. இந்த ஊருக்கு எல்லையம்மா. நான் வந்த புதுசில் போய் ஒரு சின்ன தகர சீட்டில் தான் அம்மா உட்காந்துருந்தாங்க. தகர சீட்னு எப்படின்னா ஹாஸ்பிட்டல் சீட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹாஸ்பிட்டல் சீட்டில் சின்ன இதாக வச்சு அம்மா இருந்தாங்க. இந்த இதெல்லாம் கிடையாது, இந்த சிவன் இதெல்லாம் கிடையாது. ஒரு அம்மா மட்டும் இருப்பாங்க. முன்னால் முருகர், விநாயகர் இருந்தாங்க. இன்னைக்கு டெவலப் ஆக ஆக இன்னைக்கு அம்மா இன்னைக்கு நல்லா எல்லா சாமியும் வச்சு அனைத்து சாமியுமே இருக்குது. எல்லா சாமியுமே இருக்குது. இன்னைக்கு நல்லா ஒரு 10-8 வருஷத்துக்கு முன்னால் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி நல்லா கிரண்டா பண்ணாங்க. இந்த கும்பாபிஷேகம் பண்ணது அவங்கவுங்க பண உதவி, கல் உதவி, அந்த உதவி, இந்த உதவி பண்ணி செஞ்சவங்க இன்னைக்கு எல்லாமே நல்லா இருக்காங்க. கண்குளிராக பார்க்குறேன் நான். இந்த உதவி செஞ்ச கட்டடத்துக்கு இந்த அம்மாவுக்கு கும்பாபிஷேகம் பண்ண டொனேஷன் பண்ண அத்தனை நேரமே இன்னைக்கு லெவல் எங்கேயோ போயிருக்கிறாங்க. சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அம்மா யார் நம்பி இப்போ நீங்கள் கூட இந்த அம்மா நம்பி போனீங்கன்னா, நம்பி மனசார வேண்டி போனீங்கன்னா என்னைக்கு நல்லா அம்மா தூக்கி விட்டுறேன். ஐயா, நீங்க நிறைய கிட்டத்தட்ட 1997 இருந்து நீங்க இருக்கேன் அப்படின்னீங்க. நிறைய பக்தர்கள் சொல்றதை கேட்டிருப்பீங்க. நீங்க வந்து இந்த அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயம் நடந்தது அப்படின்னு ஏதாவது உங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட விஷயங்கள் இருக்கும்மா? அதாவது இன்னும் பார்க்க போனீங்கன்னா அந்த பல்லாவரத்துல பல்லவன் ஹோட்டல் இருக்கு. அவங்க ஹோட்டல் அப்போ முதல்ல சின்னதாக இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு அவர் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த அம்மா வந்து வார வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை விசேஷ நாள் வந்து எல்லாம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அவங்க மேலும் மேலும் வளர்ந்துட்டே இருக்கிறாங்க. சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பில்டர்ஸ் ஒருவர் வருவார். அவர் வந்து எல்லாம் அந்த கோயிலுக்கு எல்லாம் செய்வாங்க. கல் உதவி, மண் உதவி, கட்டட உதவி எல்லாம் செஞ்சாங்க. இன்னைக்கு அவங்க மேலும் நல்லா வளர்ந்துட்டு இருந்திருக்காங்க, வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த அம்மாவில் அந்த வேண்டிட்டு, நான் உனக்கு இதை செய்யுமா அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. ஏன்னு அவங்கள அம்மா வந்து தூக்கி தான் விடுவாங்க, யாருக்கு இறக்கி விடல, நல்லா தூக்கி விடுறாங்க. தூக்கி விட்டு அந்த அம்மா தூக்கி நான் கண்ணுல பார்த்துருக்கேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில இப்படி இருக்கிறப்ப மற்றவங்களும் கேட்குறப்ப அம்மா கண்டிப்பா செஞ்சுக்கிட்டு தான் இன்னமும் இருக்குது, செய்யாம கிடையாது, செஞ்சுட்டு தான் இருக்குது. என் கண்குள்ள பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நான். என்னென்ன மாதிரியான வேண்டுதல்கள் வந்து அம்பாள் கிட்ட அது நம்ம சொல்ல முடியும். எனக்கு என்னுடைய இது பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த கஷ்டத்துல இருக்கிறேன், நான் இது ஒன்றும் இல்லாமல் வந்து அம்மா நாங்கள் உன்னை நம்பி இருக்கிறேன், நீ தான் எனக்கு உதவி செய்யணும், நான் இந்த கஷ்டத்தில் இருக்கேன், இந்த கஷ்டத்தில் போக்கணும் நான் மனசார வேண்டுவேன். அந்த மாதிரி அம்மா அன்னைக்கு என்ன நல்ல வாழ்க்கை நல்லா வச்சிருக்குது. என் பையன் சாஃப்ட்வேர் படித்து ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாரு. இன்னொரு பையன் நல்லா இருக்கிறாரு. நான் அந்த ஏர்போர்ட்டில் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் பாருங்க. 96 கால் வச்சேன். இன்னைக்கு எத்தனை வருஷம் அது பாருங்க. 26 வருஷம் 27 வருஷம் நான் இருந்துக்கிட்டே இருக்கேன். என்ன அந்த அம்மா என்ன போக சொல்லல, என்னை அந்த அம்மா நீ வெளியே போடான்னு சொல்லலை. நானும் வெள்ளி செவ்வி நினைச்சப்பெல்லாம் வருவேன். நான் நினைச்சப்பெல்லாம் வருவேன். எனக்கு இங்கே இருக்குன்னு நினைச்சப்பெல்லாம் வருவேன். வந்து உட்காந்து அம்மாட்ட உட்காந்துருப்பேன், இங்கே இருப்பேன், இதுக்கு வேலை செய்வேன். அம்மாவுக்கு வந்து அதை பார்க்கக்குள்ள இருப்பேன். நான் அந்த மாதிரி செய்யச்சல் மேலும் மேலும் அம்மா நல்லா வளர்த்து விட்டுதே இருக்கிறேன், தாழ்த்துக்கிட்டே இருக்காது. அந்த மாதிரி 7 ஊருக்காரங்க வருவாங்க. 7 ஊருக்காரங்களும் இதில் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் போகணும்னு விசேஷம், நல்ல விசேஷம். சித்திரை மாதம் விஷயத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோயிலே கொண்டாது. இளநீ கோயிலே கொண்டாது. வருவாங்க 10 இளநீ, 20 இளநீ, 50 இளநீ வாங்கி போடுறாங்க. அம்மாவை இளநீ விஷயத்தில் குளிர் பண்ணுவாங்க. அது குளிர் போயிடும். குளிர் போகிறப்ப நான் போய் கேட்டால் அந்த வாரம் கொடுத்துரும். இப்போ நீங்களும் ஒரு 20 இளநியை கொண்டு நான் கொடுத்துட்டு, அம்மா நான் இப்போ இருக்குமா என் வாழ்க்கையில் இந்த வருஷம் எனக்கு நல்லா செய்யுமா, அடுத்த வருஷம் உனக்கு 40 இளநியை தேடி சொல்லிட்டு போனீங்கன்னா நீ 50 இளநீ கொண்டு வாங்கிப்பீங்க. 50 இளநீ வாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு சின்ன கருத்து சொல்கிறேன்.
நம்ம வந்து நம்ம சாமி வந்து நமக்கு இந்த சிவன் நம்ம வேண்டுற சிவன் நமக்கு செய்யாது. சிவன் நமக்கு செய்ய மாட்டாரு. சிவன் யார் மூலியமாச்சும் நமக்கு செய்ய சொல்றாரு. யாரோ ஒருத்தர் மூலியமா ஹெல்ப் பண்ணுவார். யாரோ ஒருத்தர் மூலியமா இதை கஷ்டப்படுறப்பா அப்பப்பா அவன் செய்ப்பா அப்படின்னா யாரோ ஒரு மூலியமா சிவன் போய் அவங்கள்ட்ட போயிட்டு இருந்துட்டு அவங்க மூலியமா நமக்கு அப்ப இந்தப்பா அந்த மாதிரி கஷ்டப்படுறாம எந்தப்பா வச்சுக்கப்பா அப்படின்னு நமக்கு உதவி பண்ணுவோம். அதுவே நம்ம கடவுள் நம்பி போடுறது செய்யுங்கிறது. இப்ப நான் எனக்கு ஒரு கஷ்டம் இல்லையாம்மா, நீங்க எனக்கு ஒரு 20,000 குருமனை கொடுப்பீங்களா? இல்ல என்னப்பா திடீர்னு கேட்குற அப்படின்னா அப்ப என்ன செய்யணும்? அப்ப சிவன் வந்து அவர் கஷ்டப்படுற ஒரு 5,000 கொடுமா அவனு மனசுல வந்து 20 5 கொடுப்பீங்க. அந்த மாதிரி சாமி மூலியமாக நமக்கு எல்லாம் உதவிகள் பண்றாங்க. அதனால அந்த அம்மா என்னையும் கைவிட்டது கிடையாது. நான் வந்து இந்த கோயிலில் என்னைக்கு இருந்தேனோ அன்னையிலேருந்து இன்னைக்கு நல்லா சொல்ல வேண்டிய இதுவே கிடையாதுன்னு சொல்லி நம்மகிட்ட நான் அவ்வளோ இதாக இருக்கு. நான் வயிறு நிறைய சாப்பிட்றேன், அது நல்லா இருக்கிறேன். இந்த ஏர்போர்ட் விட்டு அம்மா என்ன போக சொல்லலை, விடுதலை கொடுக்கல. எனக்கு வந்து இந்த விடுதலை கொடுக்கல, நீங்க தான்டா இருக்கணும், நீ வந்து டெய்லி பார்க்கணும் மூஞ்சியை பாறான்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. சரிங்கம்மா, ரொம்ப நன்றி. இந்த கோயில தான்மா எனக்கு காதை குத்துனாங்க குழந்தையா இருக்கும்போது. ஏன்னா இந்த அம்மன் வந்து எங்களுக்கு குலதெய்வம். ஸோ என்னோட வயசு இந்த கோயிலுக்கு நான் வந்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ எங்களுக்கு வந்து குலதெய்வம்னா பரம்பரையா எங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து இங்கே தான் வந்து முடிவெட்ட ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்களோ ரைட், தொட்டில் போடுறது, மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, அம்மா மடியில வச்சுதான் எனக்கு காது குத்துனது. உங்ககிட்ட பேசுறதும் அது ஒரு பாக்கியம். அம்மா பத்தி சொல்றது குலதெய்வம் தான் ஃபர்ஸ்ட்னுவாங்க இல்லையா? ஸோ எங்களுக்கு வந்து குலதெய்வம் பிளஸ் சந்திரவள்ளி சக்தி சந்தி அம்மன், இந்த அம்மன் தான் எங்களுக்கு வந்து வாழ்க்கையில எல்லாமே. ஏன்னா குலதெய்வம் ஃபர்ஸ்ட் வாழ்க்கையில. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் அது இல்லாம வந்து அம்மனோட பவர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். சக்தி அம்மன் கோயில் முன்னாடி எப்படி இருந்தது ரைட், முன்னாடில இருந்து இப்போ வந்து எடுத்து இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அம்மா வந்து என்னதான் வந்தாலும் இங்க இருந்து போகாம இங்கேயே இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் எல்லாம் இருந்தாலும் அவங்க அனுகிரகத்தால அம்மாவோட அனுகிரகத்தால இங்கேயே இருக்காங்க. ஸோ இட்ஸ் மோர் பவர்ஃபுல். ஓகே, இப்போ நீங்க குழந்தையில இருக்கும் போதே இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க, உங்களுடைய குலதெய்வம் கூட. பொதுவாக நம்மளுடைய கோவில்கள் பற்றி கேட்கும்போது சில விஷயங்கள்லாம் மெய்சில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. உங்களுக்கு அம்மாவை பற்றி கேட்கும்போது இந்த விஷயங்கள்லாம் எனக்கு மெய்சில் இருக்குது, ரொம்பவே அபூர்வமா இருந்தது, அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடந்ததா? அபூர்வம்னா எல்லாமே அபூர்வம் தான். எக்ஸாம்பிள் நான் இப்போ இங்கே வந்திருக்கிறது வந்து ஆஃபீஸ் டைம்லேருந்து வந்திருக்கேன் ஓகேங்களா. பிஃபோர் நியூ இயர் நான் பார்க்கணுன்ட்டு உடனே இங்கே வந்துட்டேன். ஒன்று. ரெண்டாவது வந்து ஃபார் எனிதிங் எல்லாமே ரைட், நோய் நொடியிலேருந்து குழந்தைகளுக்கு குழந்தை வேணும், ஜாப் வேணும் ரைட், எல்லாமே வந்து இந்த அம்மனுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல் ரைட். அந்த மாதிரி தானே நீங்கள் கேட்குறீங்க என்ன? ஸோ அது வந்து பை டிஃபால்ட் அதான் சொல்றது. வந்து பேஸாவே பாத்தீங்கன்னா அம்மா வந்து வெறும் சின்னதா இருந்தாங்க முன்னாடி. உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியாது, பாத்துருக்கீங்களா? முன்னாடி போட்டோ காட்டினாங்க. அப்போ வந்து சின்னதா இருந்தது. அப்போ நாங்க கொஞ்சம் இறங்கி உள்ள போவோம். ஓகே, அப்போதுல இருந்தே வந்து அந்த கனி கொண்டு போட்டு அந்த லெமன் இருக்கு இல்லையா, எலுமிச்சம் கனி கொண்டு போயிட்டு வைப்போம். இன்னொன்னு என்னன்னா இது பண்ணா கேட்கணும், இந்த அம்மனை வந்து இவங்க மூலியமா வந்து நான் வந்து ஆசிரமம் ஒன்று கட்டியிருக்கேன் திருவண்ணாமலையில. இந்த சக்தி அம்மனை வந்து அங்க வந்து ஒண்ணு வச்சிருக்கேன். திருவண்ணாமலை கிரிவல பாதையில வந்து கோயில் சுத்தும் போது நான் கார்டு தரேன் உங்களுக்கு. ஸோ இந்த அம்மன் வந்து நமக்கு விமானம் சொல்லுவாங்க முன்னாடி, அதுல வந்து வச்சிருக்கேன். ஸோ அங்கேயும் ஸ்ரீ சக்தி சந்தி அம்மன் பேர் போட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க பவர்ஃபுல். இங்க மட்டும் இல்லை, அங்கேயும். கண்டிப்பா இங்க நிறைய பேர் வரவங்க வந்து குழந்தை வரம் வேண்டி நிறைய பேர் வராங்க, தொட்டில் கட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் அம்பாளுக்கு வந்து வளையல் வாங்கி கொடுத்தா இன்னும் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி ஏதாவது விஷயங்கள் சொல்லுங்க. பேசிக்கலி அம்மா இஸ் தாய் ரைட், சக்தி அம்மன் இஸ் தாய். ஸோ தாய் பை டிஃபால்ட் குழந்தைகள். அம்மா குழந்தைங்க வந்து குழந்தைங்க அதாவது ஃபர்ஸ்ட் சொல்ல நினைக்கிறாங்க. பேசிக்கலி ஃபர்ஸ்ட் இஸ் த மேரேஜ். அதர் தன் த மேரேஜ் இந்த குழந்தைகள் வரம். முன்னாடி வந்து தொட்டி இங்கே எங்கேயும் இருந்து இது மரம் நான் மறந்துட்டேன், இங்கேயும் பக்கத்துல இருந்தது, அங்கேயே கட்டுவாங்க முன்னாடி எல்லாம். அதுவும் இல்லாமல் வந்து ஆடி மாதம் வந்து இன்னும் விசேஷமா பண்ணுவாங்க இங்க ரைட். அந்த ஆடி பூரம், அந்த வளையல் காப்பெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நீங்க பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து பை டிஃபால்ட் இட் இஸ் கன்சிடர்ஸ் கிடைக்கும் இந்த வாரம் கழிச்சு. அந்த மாதிரி அம்பாளுக்கும் உங்களுக்குமான உறவு எப்படி இருக்கு? இந்த கோவில் சொந்த ஊர் திருச்சி. நான் வந்து இங்க வேலைக்கு ஆப்ரேஷன் மேனேஜரா இருக்கேன், ஏர்போர்ட் ஆப்ரேஷன் கமாண்ட் சென்டர்ல.
முதல்ல இங்கே வேலைக்கு இன்ட்ரிகியூட் வந்த உடனே எனக்கு ஆத்மார்த்தமாக கோயில் இங்கே ஆஃபீஸ்குள்ளே இருக்கிறதே ஒரு, அது எந்த கோயிலாக இருந்தாலும் சரி கண்டிப்பா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது வாட் எவர் இருந்தது, அது அவங்கவுங்க மதத்துக்கு ஒரு மாஸ்க் இருந்தாலும் சரி, சர்ச் இருந்தாலும் சரி, கோயில்னா ஒரு கண்ட்ரோல் இது இருக்கும். கண்டிப்பா இந்த கோயில் வந்து இது ஐதீகத்துல இருக்கிறது என்னன்னா, இந்த இடத்துக்கு ஒரு பவர் இருக்கு. என்னோட நம்பிக்கை வந்தோடனே இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு அம்பாங்கிட்ட சரண் அடைச்சிட்டேன். ஆக்சுவலா நான் எப்படி சொல்றேன்னா, டோட்டலா சரண் அடைஞ்சிட்டேன். எது எனக்கு நல்லதோ பண்ணு சாமின்ட்டு. நான் அம்பாங்கிட்ட டெய்லி வேண்டுறது, என் கூட துணையா இருமா, எந்த ஒரு இதுக்கும் என் கூட வழி காட்டுன்னு. ஜாயின் பண்ண நாள்ல இருந்து இங்க எல்லா இதுக்கும் எவ்வளவு சென்சிட்டிவா எவ்வளவு இஷ்யூஸ் வரும், எப்படி வரும்னு தெரியும். கண்டிப்பா என்ன எப்படி ஒருத்தர்கிட்ட பேசுறது, ஒருத்தர் மனம் புண்படாம எப்படி ஒரு ஆஃபீஸ்ல எப்படி நிறைஞ்சு கொண்டு போறது, டீமை எப்படி கொண்டு போறது. ஒரு பிரச்சனை வரும், நான் அம்மான் கிட்ட வந்து நல்லது காட்டுன்னு சொல்லிடுவேன். நான் அது எப்படி வந்துச்சு எப்படி போச்சுன்னே தெரியாதுங்க. எல்லாருக்கும் சுமூகமா வின் சுச்சுவேஷமா நடக்கும். ஓகே காலையில வந்து அம்மன் அப்படி தரிசிச்சுட்டு போனா மட்டும்தான் எனக்கு மர நிம்மதி வரும். இன்னும் சொல்ல போனா சாட்டர்டே சண்டே எங்களுக்கு லீவ் ஆஃபீஸ். ஆனா வீட்டுல நான் கும்பிடுறப்ப நான் இங்க வந்து நான் ஆத்மாத்தமா எல்லா சாமியும் கும்பிட்டு போற மாதிரியே அங்க வீட்டுல இருந்து நான் நினைச்சுக்குவேன். நான் இங்க இல்லைன்னா கூட, பிரசன்ஸ் இங்க இல்லைன்னா கூட, இந்த கோயிலுக்கு வந்து உங்களுக்கு அது வீட்டுல இருந்தா கூட இந்த கோயிலை நான் கும்பிட்டு போற மாதிரியே ஒரு எல்லா சாமியும் நினைச்சுக்கிற மாதிரி ஒரு நடக்கும். இன்னும் ஐதீகமா இங்க சொல்றாங்க, இந்த கோயில் வந்து நிரந்தரமா இங்க அமைஞ்சிருக்கு. இங்க வந்து ஏர்போர்ட் எக்ஸ்பென்ஷனுக்காக ஏதோ பண்ண பார்த்தாங்க, ஆனா அது முடியல. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு வந்து ஆத்மாத்மா கடவுள் நம்பிக்கையோடு நிக்கிறப்ப எனக்கு இந்த அம்மன் வந்து டெய்லி கும்பிட்டு போறது ரொம்ப மன நிம்மதியா இருக்கு. ரொம்ப மன நிம்மதி, ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். எல்லாம் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், எல்லாம் சேமமா இருக்கணும். அம்பாளுக்கும் உங்களுக்குமான தொடர்பு பத்தி சொல்லுங்க. ஒரு பொண்ணு ஒரு தாய் மாதிரி பார்க்கணும். அம்பாள் வந்து அம்மா மாதிரி. அவங்க வந்து ரொம்ப வருஷமா வந்து பார்த்துட்டு இருக்கோம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து நிறைய வேண்டுதல் நிறைவேற்றிருக்காங்க அவங்க. அதான் சொல்றேனே, ஒரு கடவுள்ன்றது இல்லை, அதுக்கு மேலேயும் அவங்க ஒரு தாய். எனக்கு ஒரு அம்மா வீட்டுக்கு வந்துட்டு போற மாதிரி இருக்கு எனக்கு. சோ நிறைய விஷயங்கள் இங்க வேண்டுனா வந்து நடக்கும் அப்படின்னு கண்டிப்பா நடக்குதா? என்னென்ன மாதிரியான வேண்டுதல்கள் வந்து வச்சுக்கிறாங்க இங்க வந்து? வேண்டுதல்னு பாத்தீங்கன்னா குழந்தை வரும், அப்புறம் வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, வேலை இல்லாதவங்களுக்கு, நிறைய படிப்பு விஷயம் எல்லாமே நல்லபடியா நடக்குதுப்பா. எனக்கு ஒருத்தவங்க சொல்லிதான் நான் இந்த கோயிலுக்கு வந்தேன். எல்லாம் நல்லபடியா நடக்குது, ஒன்றும் குறை கிடையாது. அம்மா கிட்ட இன்னும் நிறைய பக்தருங்க வரணும், ஆசீர்வாதம் பெறும். அம்பாளுக்கும் உங்களுக்குமான தொடர்பு பத்தி சொல்லுங்க. எனக்கு 2000 இந்த மீனமகர்ல கால் வெடிச்சு மருமகளா வந்து நான் இங்க வந்து 2000 ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் நிறுத்தல. எனக்கு நிறைய சேர்ந்துருக்காங்க அம்மனுக்கு, நிறைய ஒரு நம்பிக்கை. எனக்கு கை விடலை. என்ன எது இருந்தாலும் என்னை மீண்டு இட்டுன்னு வந்திருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எங்கள் வீட்டில், கஷ்டப்பட்டு மீண்டும் நான் வரேன் இங்கன்னா அந்த அம்மா சம்மந்தம் இல்லாத நான் இங்கே வரது. எல்லாத்துக்கும் கலந்துப்பேன். எந்த விஷயம் நம்ம தடைப்பட்டாதான் அப்படி நின்றுடுவோம். அப்படி வந்து கால் வலி கூட இருக்குது. அப்போ கூட எப்படின்னா வர வச்சிடுறாங்க அந்த அம்மா. நான் வர இருக்கல, வரணுன்ட்டு ஆசை எனக்கு. அது கடவுளை பொறுத்து எப்படி என்னை விட்டு வச்சிருக்காருன்னு தெரியல. அதனால என்னால் கொஞ்சம் நடக்க வராது நார்மலாக. அதனால என்ன ஆட்டோவில் விட்டாலும் பறந்து பார்த்துட்டு போகிறேன். எதையோ ஒரு வாட்டி பார்க்காத இருக்க முடியல. அம்மா அவங்கள கூப்பிடுறாங்க, சரின்னு நான் வந்துட்டு இருக்கோம். ஆனால் நல்லா சக்தி உள்ளது. எவ்வளோ ஏற்பட்டு எடுக்க முயற்சி பண்ணாங்க, எடுக்கவில்லை. அவங்க தான் போய் சேர்ந்தாங்க. எடுக்கவங்களே அவ்வளோ பவர். ஆமா, நடுவு இதுவா இருக்குன்னு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. ஆனா எனக்கு பொறுத்து எல்லாம் சொல்லுவாங்க, நான் அதுதான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த கோயிலை எடுக்க முடியலையா, அவ்வளோ இதுவா ஸ்ட்ராங்கா உட்காந்துட்டாங்க அந்த அம்மா. நிறைய பேர் அம்மளுக்கு வந்து இங்க வளையல் வாங்கி கொடுக்கறது நம்ம பார்க்கிறோம். அது வளையல் வந்து ஒரு பிரார்த்தனை இருந்துச்சுன்னா, குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, அந்த மாதிரி இருந்தா நம்ம சொல்லிட்டு போனா அது இது நடந்துச்சுன்னா வந்து செலுத்திடுவாங்க. செலுத்தினா அது நல்லா பண்ணு சொல்லி அவங்களுக்கு மடியில அவங்களால முடிஞ்சுது புடவை எது ஒன்னாலும் அவங்களால சக்தி உள்ளன்னு சேர்ந்துட்டு போவாங்க. அம்பாளுக்கும் உங்களுக்குமான தொடர்பு பற்றி அப்படிங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து மேரேஜ் ஆகாதுன்னா நான் ரொம்ப வாரம் மிக்சர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வந்து இந்த அம்மா பார்த்துட்டு போவேன். அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. காஞ்சிபுரம் போனதுனால அம்மா கொஞ்சம் தச்சு விட்டுருச்சு. அதுக்கப்புறம் என்னால் அம்மாவை வரணும்னு வர முடியல. எனக்கு என்னமோ இவங்களாம் இந்த அம்மா பற்றி நான் சொன்னேன், இவங்கெல்லாம் என் கூட வந்திருக்காங்க. எனக்கு வந்து இங்கே வந்ததுனால எனக்கு எல்லாமே நடந்தது.
அதனால எனக்கு ஒரு திருப்தி. அதனால சரி இவங்களையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். இந்த அம்மா பண்ணுங்க பாருங்க நல்லா செஞ்சாங்க அப்படின்றதுனால இவங்களையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம். அம்மா சொல்லுங்க. இப்ப நீங்க அவங்க சொல்லி தான் நாங்க வந்தோம்மா. இப்பதான் ஃபர்ஸ்ட் இது வந்தது. இன்னும் வாரம் வாரம் வந்து பார்த்துட்டு போவோம். ஓகே. சோ இந்த அம்மாள் பத்தி உங்களுக்கு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் என்ன தோணுச்சு உங்களுக்கு? இந்த வரணும்னு தான் தோணுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து தடங்கலாயிடுச்சு. வெள்ளிக்கிழமை மணிக்கு வரணும்னா தடங்கலாயிடுது. அதனால இன்னைக்கு வந்து போய் தான் ஆகணும்ட்டு வந்தோம்மா. அதுக்கப்புறமா வாரம் வாரம் வருவோம். ஓகே. நீங்க நிறைய வேண்டுதல்கள்லாம் வச்சுக்கிறீங்க. வேண்டுதல்லாம் வச்சா செஞ்சிருவோம்மா. அதெல்லாம் வேண்டுதல் எதுனா இது பண்ணா அம்மா நிறைவேற்றி கொடுத்துட்டா நான் வந்து செஞ்சுட்டு போயிடுவேன்.